ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி. ஸ்லோகம் 617. ஓம் பிரிய சத்யமுதாகரதே நமக. பிரியத்துடன் கூடிய சத்தியத்தை பேசுபவருக்கு நமஸ்காரம். ஸ்ரீராமனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்ய விரும்பிய தசரத சக்கரவர்த்தி முக்கியமான பொதுஜனங்கள் அடங்கிய சபையை கூட்டி தன் விருப்பத்தை தெரிவித்து அவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறார். மகிழ்ச்சியடைந்த அவர்கள் மாமோதிக்க அதன் காரணத்தை, அதாவது ஸ்ரீராமனின் மிகச்சிறந்த குணங்களை போற்றி பேசுகிறார்கள். அப்போது அவர்கள் பிரியாவாதி, சத்தியவாதி, மிருது, சத்தியசந்தன் என்று ராமனை கூறுகிறார்கள். ஸ்ரீராமன் பிரியமானதையே பேசுபவர், சத்தியத்தையே பேசுபவர், மிருதுவாக பேசுபவர், சத்தியத்தை கடைபிடிப்பவர். பலருக்கும் சில சமயங்களில் சத்தியம் அல்லது வாய்மை பற்றி பேசினாலே அது கசப்பாகவே இருக்கும். ஆனால் அதையே கசப்பே இல்லாத இனிமையாக சொல்ல வேண்டும். அது ஒரு கலை. சத்தியத்தை பிரியத்தோடு கூறும்போது அது தயக்கம் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நன்மை அளிக்கிறது. ஸ்ரீ சாயி ராமனும் தசரத ராமனை போலவே மிருதுவாகவும் பிரியமாகவும் சத்தியத்தை பேசுபவர். ஸ்லோகம் 618. ஓம் பிரேமதாய நமக. அன்பை பொழிபவருக்கு நமஸ்காரம். பிரேமை என்பது ஒரு உஷ்ணமானியின் உதவியாலோ அர்ப்பணிக்கப்பட்ட பொருள்கள் சேவைகளின் அளவை கொண்டோ அளந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல. இரண்டு நபர்கள் ஒருவருக்கொருவர் ஆழ்ந்து நேசிக்கும் போது அந்த நிலையை பிரேமை என்பதை தவிர வேறு எந்த சொல்லும் விளங்காது என்பதை காண்கிறோம். நட்பு, பாராட்டு, நன்றி உணர்வு, விசுவாசம், நம்பிக்கை, மரியாதை, பூஜை இவையெல்லாம் நேசிப்பவர்கள் பலரை பொறுத்தவரை ஒன்றாக கலந்து விடுகின்றன. பிரேமை எதையும் தியாகம் செய்ய வைக்கிறது. பாபா பிரேமையை எவ்வாறு பக்தர்களிடம் பொழிந்தார் என்பதை ரேகே, தாஸ்கனு மகராஜ், துமால், புரந்தரே, நாசனே போன்ற பல பக்தர்களின் அனுபவங்களை படித்து புரிந்து கொள்ளலாம். வரட்டு ரொட்டி வெங்காயத்துடன் வந்த மூதாட்டி, கற்கொண்டுடன் வந்த முதியவர், பேடாவுடன் வந்த தொழுநோயாளி எல்லோரிடமும் காட்டிய விசேஷ பரிவும் ஒரு விதத்தில் பிரேமையின் வெளிப்பாடே ஆகும். ஸ்லோகம் 619. ஓம் பிரேமவஸ்யாய நமக. அன்புக்கு கட்டுப்பட்டவருக்கு நமஸ்காரம். அகம் பக்த பராதின. நான் என் பக்தர்களின் அன்பினால் கட்டப்பட்டு விடுகிறேன் என பகவான் கூறுகிறார். யோகிகளும் முனிவர்களாலும் எட்டிவிட முடியாத பகவான் இடையர்குல பெண்மணிகளின் அன்புக்கு கட்டுண்டார். ஸ்ரீராமன் குகனுடைய சபரியுடைய அன்புக்கு கட்டுண்டார். பாபாவும் ரேகே, ராதாகிருஷ்ணமாயி, திருமதி தார்கட், பாய்ஜாபாய் போன்ற பலரும் காட்டிய அன்புக்கு கட்டுப்பட்டதை காணலாம். நான் என் பக்தனின் கொத்தடிமை என்றும், மனைவி, மக்கள், பெற்றோர் யாவரிடமிருந்தும் உள்ளத்தை திருப்பி என்னிடம் மட்டுமே அன்பு செலுத்துபவன் எனது உண்மையான பக்தன் என்றும், கடலில் கலந்துவிடும் ஆற்றைப் போல அவன் என்னுடனே கலந்து விடுகிறான் என்றும் உறுதிமொழிகள் அளித்தவர் பாபா. பாபாவிற்காக வாங்கப்பட்ட பல்லக்கை வைப்பதற்கு ஒரு தாவாரம் கட்ட பக்தர்கள் நினைத்தார்கள். அதற்கு மசூதி சுவரில் துளைகள் போட வேண்டும். பாபா ஒத்துக்கொள்ளவில்லை. புரந்தரை என்ற பக்தர் அடம்பிடித்து உண்ணாவிரதத்தில் இறங்கிவிட்டார். பாபா மனமிறங்கி சுவரில் துளைகள் போட அனுமதித்து அவரை சாப்பிட வைத்தார். இது பக்தரிடம் இருந்த அளவிலா பிரம்மையை எடுத்து காட்டுகிறது. ஸ்லோகம் 620. ஓம் பிரேம மார்க்கிக சதானாய நமக. அன்பு வழி அல்லது பக்தி வழி ஒன்றையே சிறந்ததாக தாமும் அனுசரித்து பக்தர்களுக்கு போதித்தவருக்கு நமஸ்காரம். என் குரு எனக்கு எந்த உபதேசமும் அளிக்கவில்லை, காதில் எந்த மந்திரமும் ஓதவில்லை. நான் 12 ஆண்டுகள் என் குருவுக்கு பணிவிடை செய்தேன். அவர் பிரேமை நிரம்பியவர், அன்பே வடிவானவர். அவருடைய அன்பை விவரிப்பது சாத்தியமில்லை. ஒருபோதும் அவர் என்னை உதாசீனப்படுத்தியதும் இல்லை. எப்போதும் என்னை காத்து வந்தார். அவரை விட்டு நான் விலகி இருந்த போதிலும் அவருடைய அன்பு இல்லை என்ற நினைப்பே எனக்கு ஏற்பட்டதில்லை. ஒரு தாயாமை தன் குஞ்சுகளை ஊட்டுவிப்பது போல தமது பார்வையினாலே குரு என்னை எப்போதும் காத்து வந்தார் என
பாபா எடுத்து கூறுகிறார் நமக்கு. பாபா தாம் பின்பற்றியது குரு பக்தி மார்க்கம் என்கிறார். குட்டிகளுக்கு தாயாமையின் பார்வை அமிர்தத்தை வர்ஷிப்பது, உயிர் வாழ்வதும் மகிழ்ச்சிக்கும் ஒரே ஆதாரம். குரு சீடர்களுடைய உள்ள உறவு இருக்கிறதே, இதை ஒத்ததே என கூறுகிறார் பாபா. எல்லாவித சாதனைகளையும் விட பிரேம மார்க்கம் என்ற அன்பு வழியே மிக சிறந்த சாதனம் என்பதே பாபாவின் போதனைகளில் முக்கியமானது. ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவதத்தா.